ஆக்சுவலி இங்கே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹாஸ்டல் ரன் பண்ணுற ஒரு சில பேர்லாம் லைக் ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய கடுப்பாகுது. ரொம்ப ரெண்ட் அதிகமாக இருக்குது. பட் பர்சனே வந்து 10K கிட்ட ஆகுது. ஏசி ஓடல, சும்மா பகல்லாம் நல்லா வெயில் அடிக்குது, நைட்டு மட்டும் மழை பெஞ்சிட்டு. இது நான் போடவே இல்லையே, மாற்றி போட்டேன். பிளெண்டர், நான் ஒரு பிளெண்டர் பைத்தியம். ஸோ டோனர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டோனர் இதுதான். ஸோ அங்கங்கே பேச்சு அவர் இது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பேக்ரவுண்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் நான் முன்னாடி இந்த ஹாஸ்டல் இப்போ வந்து இல்லை, இப்போ வேற ஒரு ஹாஸ்டலில் இருக்கேன். ஆக்சுவலி இங்கே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. எனக்கு வந்து பயங்கரமாக வேர்த்துட்ருக்கு. பிகாஸ் வந்து இங்கே ஏசி இருக்குது. ஆனால் ஏசி ரிமோட் வந்து நான் கேட்டு அவர் ரெஸ்பான்ஸே பண்ணல. இந்த மாதிரி ஹாஸ்டல் ரன் பண்ணுற ஒரு சில பேர்லாம் லைக் ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பாங்க. நம்ம தான் பணம் கட்டுறோம், நம்ம தான் எல்லாம் செய்கிறோம். பட் ஏன் இவ்வளோ இதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி எனக்கு அதனாலேயே எனக்கு வந்து கோல்ட் ஆகிடுச்சு. ரொம்ப வேர்த்து ஈவன் எனக்கு இப்போ கூட பயங்கரமாக வேர்க்குது. நான் ஃபேன் போடுவேன், ஃபேன் போட்டால் என் வாய்ஸை தாண்டி அது சவுண்ட் கேட்குதுன்றதுனால நான் ஃபேனை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நைக்கால நியர்லி ஒரு 8 to 9K கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் அன்பாக்ஸே பண்ணல. ஸோ இது வந்து ஒரு நைக்கா அன்பாக்சிங் வீடியோ. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட பேர் அபிதா ராஜ்மோகன். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து லக்ஸுரி பாக்ஸ், அவங்களே வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெரிய பாக்ஸ்லேருந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சீல் கூட எதுலேயுமே ஓப்பன் பண்ணவே கிடையாது. இது ஓகே. ஆக்சுவலாக நான் அந்த ஹாஸ்டல்லேருந்து மூவ் ஆனதுக்கு காரணமே எனக்கு ரொம்ப ரெண்ட் அதிகமாக இருக்குது. பட் பர்சனே வந்து 10K கிட்ட எனக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே மாற்றுறேன். இங்கே ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கேன். பட் எங்களுக்கு வந்து இங்கே பிஜி வந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டுறாங்க. அதுதான் ஒரு பெரிய கடுப்பாகுது. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, நான் ரேண்டமாக தான் பிக் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக பிக் பண்ணி அப்படி தான் சொல்ல போகிறேன். இதான் ஃபர்ஸ்ட், இதான் செகண்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, நான் வந்து இப்போ டெர்மாக்கோட ஃபேஸ் வாஷ் இப்போ ரீசெண்ட் டேஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் கோஜிக் ஆசிட் செம்மையாக எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஆனால் ரொம்ப ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது. சப்போஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்கன்னா இதை யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் இது ரொம்பவே உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆகுது. ஃபீல் ஆகிற மாதிரி வந்து இது ட்ரை ஆகுது. நானே ஆக்சுவலாக ரொம்ப ஆயிலி ஸ்கின். எனக்கே அப்படின்னா நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இன்னுமே உங்களை வந்து ரொம்ப ட்ரையாக மாற்றிடும். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக என்ன மாதிரி இருக்கீங்கன்னா யூ கேன் கோ வித் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் தான். ஓகே, செகண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸியோட இந்த டோனர். இது வந்து ஆக்சுவலி எனக்கு கிடையாது, பிரைட் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன். இதில் ஆக்சுவலி வந்து மிக்ஸ்டாக இருக்கும். என்னோடதும் இருக்கும், பிரைட்ஸ்க்கு நான் வாங்கினதுமே இருக்கும். ஸோ இதை நான் வந்து பிரைடல் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன். பிக்ஸியோட டோனர் அது நல்லாவே இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லாவே ஒர்க் ஆகும். நான் போடவே இல்லையே. சீரியஸாக எனக்கு இது என்னன்னு தெரியல. இதை நான் போடவே இல்லை. ஆக்சுவலி டேமேஜ் ஹேருக்காக உள்ள ப்ராடக்ட் இது. இது நான் போடல ஐ திங்க். ஸோ நிறையா ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் அவங்க வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, அதில் வந்துருக்கு போல். பட் இது யூஸ்ஃபுல் தான். இது வெளிலலாம் போனால் கொண்டு போகலாம், பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைக்காவோட ஐப்ரோ மஸ்காரா. என்கிட்ட வந்து இந்த ஆல்ரெடி ஸ்டாக் வந்து இருந்தது, தீர்ந்து போச்சு. ஸோ திருப்பி நான் வந்து இது வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து உங்கள் ஐப்ரோஸ் திக்காக இருக்குது, பட் ஆனால் வந்து நீங்கள் எதுவும் அதில் ட்ராலாம் பண்ண வேணாம், எனக்கு வந்து அது பர்ஃபெக்ட் ஷேப்பில் வேணும்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பிளெண்டர். நான் ஒரு பிளெண்டர் பைத்தியம். மேக்கப் நான் யூஸ் பண்ணுறதுனாலையும் சரி, நான் ப்ரைடல் மேக்கப் போடுறதுனாலும் சரி, நிறைய பிளெண்டர் வச்சுருப்பேன். நான் எப்போ நைக்கா ஆர்டர் போட்டாலும் மாதம் ஒரு 2-3 பிளெண்டர் போட்டுருவேன். அதுலேயும் இந்த பிளெண்டர், பாஷ் பிளெண்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே பிளெண்டர் அதிகமாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஸோ அதனால் அதுவும் ஆஸ் ஏ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நமக்கு தேவைப்படுறதுனால. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து சான்ஃபியோடது நைட் க்ரீம். இது நான் ஆக்சுவலி எதுக்கு பேசிக்காக யூஸ் பண்ணேன்னா என் லெக்குக்கு யூஸ் பண்ணேன். லெக் வந்து பயங்கர ட்ரை. ஸோ அதனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணேன். எனக்கு செம்ம ரிசல்ட் கொடுத்தது. ஆல்மோஸ்ட் இல்லை, அது கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதனால் நான் திருப்பி இந்த ப்ராடக்ட் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளம்மோட நியாசனமேட் ஃபேஸ் டோனர். இது என்னோட பர்பஸ்க்காக எனக்காக வாங்கியிருக்கேன். ஸோ டோனரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டோனர் இதுதான். ஸோ அதனால் இதை நான் வந்து வாங்கியிருக்கேன், ப்ளம்மோட இந்த டோனர். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நல்ல ஒரு டோனர் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு போகலாம். பட் ஸ்டார்டிங் இதை யூஸ் பண்ணாதீங்க. லைக் ரோஸ் வாட்டர் டோனர் அது மாதிரி ஸ்டார்டிங் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே இதை யூஸ் பண்ணுங்கள், நல்லா ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து இந்த பாடி லோஷன் விஷ் கேரோடது.
இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிக்காக வந்து இது AHA + BHA ரெண்டுமே சேர்ந்து வரதுனால அவங்க ஸ்கின்னுக்கு நல்லா வந்து ஒரு க்ளோ கொடுக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதோட 3வது பாட்டில் நான் வாங்குறது. ஸோ எப்பயுமே பாடி லோஷன்னா இப்போலாம் நான் வந்து இதான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கும் நல்ல பாடி லோஷன் வேணும்னா நீங்களும் வந்து இந்த விஷ்கேரோட AHA + BHA லோஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி அதை சொல்லும் போதே வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு பாடி வந்து ஒயிட்னிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த சேஞ்சஸ்லாம் எதுவுமே தெரியல. நான் அதிகமாக சன்னில் போயிட்டு டேன் ஆகிறதுனால என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு இந்த பாடி லோஷன் ரொம்ப பிடிச்சதுக்கான ரீசன் வந்து ரொம்ப லாங் ஸ்டேவாக உங்களுக்கு வந்து ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. எனக்கு ஃபேஸ் மட்டும் தான் ஆயிலி ஸ்கின், மற்றபடி எனக்கு பாடி ஃபுல்லாகவே ரொம்ப ட்ரை. அதுக்கு வந்து இது பக்காவாக இருக்காது. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ப்ராடக்ட்டு. இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம நைக்காலேருந்து சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் நிறையா அனுப்புவாங்க. ஸோ இதுவாக தான். பட் இது என்ன பிராண்டு? கிளினிக்கோடதா? நைஸ். ரெண்டுமே கிளினிக்கோடது. இது என்னன்னே தெரியலப்பா எனக்கு. கன்சீலர் 452 இந்த லிக்விட் கன்சீலர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். நான் வந்து மேக்கப் போடுறது வந்து நான் ரெகுலராக மேக்கப் போடுறதுக்கு சரி, ப்ரைடல் மேக்கப் போடுறது சரி, எப்போ நான் போட்டாலும் இந்த கன்சீலர் தான் யூஸ் பண்ணுவேன். C0V005 இந்த கேரமல் ஷேடு தான் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். இது என்கிட்ட தீர்ந்து போச்சு, அதனால திருப்பி வந்து நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கோ வித் திஸ் ஒன். பிகாஸ் ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து லிக்விட் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுவோம். லிக்விட் கன்சீலர் எனக்கு சூப்பராக வந்து ஓகே, ரொம்ப ஸ்கின் டோனோடே தெரியறது வந்து இதுதான். இப்போ கூட ஆக்சுவலி நான் தான் போட்டிருக்கேன். ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியாது, மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியவே தெரியாது. ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறது மினிமிஸ்டோட ஆல்ஃபா பியூட்டன். இது எனக்கு வந்து ஃபேஸில் அவ்வளோ ஆக்னி இருந்தது, ரொம்ப ஆக்னி இருந்தது. அதனால் பிக்மெண்டேஷன் நிறையா இருந்தது. பட் அந்த பிக்மெண்டேஷன்லாம் இப்போ நல்லாவே ரெடியூஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் இந்த ஆல்ஃபா பியூட்டன் சீரம் தான். 4வது 5வது பாட்டிலும் என்னமோ யூஸ் பண்ணுறேன். பட் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு ஸ்கின் கேர் யூஸ் பண்ணிங்கன்னா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் அது வந்து மாற்றிடணும்னு சொல்லிட்டு. எனக்கு இது 1 மாதத்துக்கு தான் வருது. ஸோ அதனால் இது 4th or 5th பாட்டில். நான் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி வேறு ஒரு பிராண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக. அது வரைக்கும் இதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். நீங்களுமே பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கவங்க ரெடியூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆல்ஃபா பியூட்டனோட இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்கின் கேர் நான் ஆட் பண்ணிக்க போகிறது இந்த ஆர்டினரியோட நியாசினமைட் சீரம். ஆக்சுவலி நியாசினமைட் வந்து நான் மார்னிங் டே ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணிப்பேன். அது வந்து நைட் ஸ்கின் கேர் ஆட் பண்ணிப்பேன். எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிக்கும். இது ஆர்டினரியோட நியாசினமைட் ஆசிட். எல்லாருக்குமே தெரியும் இந்த பிராண்ட் ஒரு பெரிய பிராண்ட், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்களுமே இது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட விஷ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பட் ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ் உங்கள்கிட்டேருந்து இருக்க எல்லா வேஸ்ட்டுமே அதை வெளில அனுப்பிட்டு தான் உங்களுக்கு யூஸே செய்ய ஆரம்பிக்கும். ஸோ யூஸ் பண்ணோன்னே 2-3 தடவை பிம்பிள்லாம் வருது அப்படின்னோடனே ஓகே இந்த ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம புதுசாக ட்ரை பண்ணும்போது ஸ்கின் ரியாக்ட் ஆகிட்டு தான் அதுக்கப்புறமே வந்து நார்மலைஸ் பண்ணோம். ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறமே என் ஸ்கின்னுக்கு சூப்பரான மாய்ஸ்சரைசர் பாயுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரியலைஸ் பண்ணது ரீகோயிலோட இந்த மாய்ஸ்சரைசர். இது ஆக்சுவலி வந்து ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். மாற்றி போட்டேன் போல. இட்ஸ் ஓகே. இல்லை 2 இருக்கும். இதுவுமே நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிருக்கேன். அதை நான் வந்து ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது சூப்பராக எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதை நான் தெரியாமல் மாற்றி போட்டிருக்கேன். இட்ஸ் ஓகே, இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு கொஞ்சம் உங்களுக்கு க்ரீஸினஸ் அதிகமாக இருக்கும். அதில் உங்களுக்கு அது எதுவுமே தெரியாது, சூப்பராக இருக்கும். இது முதல்ல என்னன்னு நான் பார்த்துக்கிறேன். நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா இல்லை தப்பாக சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. எஸ், மாற்றி தான் போட்டிருக்கேன். பட் இட்ஸ் ஓகே. இதுவும் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். ரீக்வைலில் நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன்னா அது இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமே தான் அந்த மாய்ஸ்சரைசர் நான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது எனக்கு வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. பிகாஸ் நான் வந்து எக்ஸசிவ் ஆயில் ஸ்கின் அப்படின்றதுனால இட்ஸ் ஓகே. இதையும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸ்கின் எனக்கு அது ட்ரையாக ஃபீல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு எனக்கு ஃபேவரட்டான சன்ஸ்க்ரீன். பிகாஸ் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். நான் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால இந்த லிக்விட் ஃபார்ம் சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப க்ரீஸிலாம் கொடுக்காது. லைக் மாய்ஸ்சரைசர் நான் சொன்னேன்னா அந்த மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இது வந்து எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் பெருசே நான் போட்டேன், நம்ம அடிக்கடி வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் வெளில சுற்றுறதுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் 1 மாதத்துக்கே எனக்கு வராது. இதோட மினி வெர்ஷன் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். மினினா இதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கும். பார்க்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் கொஞ்சம் பெருசாக வரேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பேரை சொல்ல மாட்டேன். டாட்&கீயோட இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லிட்டேன் லிக்விட் ஃபார்மில் இருக்கனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாய்ஸ்சரைசர். ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு போகுமா? நெக்ஸ்ட் பாக்ஸ்
இந்த பாக்ஸ் கலர் நல்லா இருக்கும் ஆக்சுவலி பிளாக் கலர்ல உங்களுக்கு வரும் so this is the luxury box of Nykaa ரொம்ப பெருசெல்லாம் எதுவும் போடல ரெண்டு செட்டிங் ஸ்ப்ரே மட்டும் போட்டிருப்பேன் என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு ரெண்டா ஒண்ணா என்ன போட்டேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலி ஒண்ணுதான் இருக்கு இல்லை நான் போட்டேனே பார்க்குறாங்க ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேக்கோட ப்ரெப் ப்ளஸ் ப்ரைம் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இது வந்து உங்களுக்கு நல்லா ஒரு செட்டிங் ஸ்ப்ரேவாகவும் யூஸ் ஆகும் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவாகவும் யூஸ் ஆகும் எனக்கு பேசிக்காக ரொம்ப பிடிக்கும் இது அடிச்சதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வந்து லைக் நியூட்ரல் பண்ணி ஸ்கின் டோனில் காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ அதனால் நான் எப்பயுமே இது வந்து ஒரு பாட்டில் எக்ஸஸாகவே வச்சுப்பேன் ஒன்று இருக்குது இது இன்னொன்று வந்து நான் வச்சுருக்கேன் இது எனக்கு பர்பஸ் கிடையாது பிரைடலுக்காக ஸோ இது எப்பயுமே என் கூடவே ட்ராவல் பண்ணுவோம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த பாட்டிலில் எதுக்கு இவங்க இது தரானுங்கன்னே எனக்கு தெரில இதை நான் வந்து ஒரு தடவை ஏன்னா ரெகுலராக வாங்குறதுனால எப்பயுமே இதுக்கு வந்து இது கொடுத்துருவானுங்க இதை நம்மளால் அடிக்கவும் முடியாது அடித்தாலும் லைக் ஒரு ஸ்ப்ரே ஃபார்மில் வராது அங்கங்கே பேட்ச் அவர் இது எதுக்குன்னே எனக்கு தெரியாது பட் இட்ஸ் ஓகே அன்பாக்சிங் வீடியோ இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ரொம்ப கடற்கடக்கான்னு பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் பிகாஸ் என்னால் வந்து இங்கே உட்காந்துட்டு பேசவே என்னால் முடியல செம்ம வேர்வை ஆக்சுவலி இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் இப்போ தான் வந்து தொலைச்சேன் பட் இருந்தாலும் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கேன் ஃபேனும் போடல ஹீட்டு வேறு எல்லா பக்கமும் அடிக்குது ஏசி ஓடல ஸோ நான் கடற்கடன்னு போயிருக்கேன்னு எனக்கே தெரியுது பட் இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் நான் வந்து பார்த்துக்கிறேன் நான் ரெகுலராக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கனால தான் இந்த வீடியோ கூட நான் டக்குன்னு வந்து எடுத்ததே ஆக்சுவலாக அதை போட்டே ஒரு அந்த வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆகும் பட் நான் அதை எடிட் பண்ணி போடவே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஸோ இதை நான் இன்னும் டிலே பண்ணிட்டு இருந்தேன்னா இன்னும் எக்ஸஸாக டேஸ் போயிட்டே இருக்குன்றதுனால தான் நான் வந்து இப்போவே எடுக்கலான்னு சொல்லி நான் எடுத்துட்டேன் ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் உங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் பை